தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு 1,30,000 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் கீனிதா. கோவையில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கை சிறப்பு முகாம்கள் சட்டமன்ற தொகுதி பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் இன்று நிறைவடைகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பது தொடர்பாக சிறப்பு முகாம்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள தேர்தல் பதிவு அலுவலர் அலுவலகங்களில் மற்றும் உதவி பதிவு அலுவலர் அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது. எனவே கோவையில் 18 வயது பூர்த்தியடைந்த வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இந்த அலுவலகங்களுக்கு நேரில் சென்று படிவம் 6 பெற்று விண்ணப்பிக்கலாம். இவர்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும். இதன் மூலம் அவர்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்றும் இதுகுறித்து அதிகாரிகள் கூறும் பொழுது, கோவை மாவட்டத்தில் வாக்காளர் கணக்கீடு படிவங்கள் வழங்கும் பணி வாக்குச்சாவடியில் நிலை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களிடம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கைக்கான படிவங்கள் வாக்காளர்கள் வழங்கினால் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த பணிகள் நிறைவடையும் நிலையில் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பதிவு அலுவலகங்கள் சிறப்பு முகாம்கள் வேலை நாட்களில் நடைபெற்று வருகிறது. இதில் 18 வயது பூர்த்தி அடைந்த வாக்காளர்கள் கலந்து கொண்டு படிவம் 6 பெற்று விண்ணப்பிக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்துடன் ஆதார் அடையாள அட்டை மற்றும் புகைப்படம் வழங்கினால் போதும். இது தவிர தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலமும் புதிய வாக்காளர்கள் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு அவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு மற்றும் வடக்கு, பொள்ளாச்சி உட்பட 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக கவுண்டம்பாளையம் உள்ளது. இங்கு சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். குறைந்தபட்சம் வால்பாறையில் 2 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் கவுண்டம்பாளையம் தொகுதி மற்ற 9 தொகுதிகளில் வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்குதல் மற்றும் பூர்த்தி செய்யப்படும் வாக்காளர் படிவங்கள் பெறுதல், அதனை செல்போன் செயலில் பதிவேற்றம் செய்யும் பணி ஆகியவை நிறைவடைந்து விட்டன. இந்நிலையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கவுண்டம்பாளையத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நிறைவடைவது குறித்து மாவட்ட தேர்தல் பிரிவு அலுவலரிடம் கேள்வி எழுப்பியதாக தெரிகிறது. அப்போது அவர்கள் கவுண்டம்பாளையத்தில் 5 லட்சம் வாக்காளர்கள் உள்ளதால் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தனர். இதையடுத்து கூடுதல் பணியாளர்கள் தற்பொழுது நியமித்து பணிகள் இன்று முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பிற சட்டமன்ற தொகுதிகளில் சிறப்பாக செயல்பட்ட 250 தேர்தல் ஊழியர்கள் தேர்வு செய்யப்பட்டு கவுண்டம்பாளையம் தொகுதியில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் இன்று மாலைக்குள் செல்போன் செயலி மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் பணிகள் நிறைவு செய்யப்படும் என்றும் தேர்தல் பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். இனியா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.